வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தரமணியின் பகுதியில் 5வது ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4வது நாளில் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவினுடைய மாநில தலைவர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தேசம் சுதந்திரத்திற்காக போராடும் போது நம்முடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாம்பேயில் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 1980களிலேயே திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் அவர்கள் தலைமையில் 1980-82களில் 4 பேராக ஆரம்பிக்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கு அதிகமான விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு 1980களில் வித்திட்டவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள். ஒரு 4 பேரை அன்று திருவல்லிக்கேணி அந்த சாலையில் தொடர்ந்து மெரினா கடற்கரைக்கு விநாயகரை ஒரு சிறிய விநாயகரை எடுத்துச் சென்றார்கள். 1980இல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி இன்று பிரம்மாண்டமாக தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது தரமணியில் திரு டி ராஜா அவர்கள் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்ட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முன்னாள் மண்டல் பொதுச் செயலாளர். இந்த பகுதியில் 178வது சென்னை மாமன்ற தேர்தலில் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டவர். கடந்த 5 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை தரமணி பேருந்து நிலையத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை வரவேற்று அவர்களை வாழ்த்தி இப்பொழுது நம்முடைய பிரச்சாரத்தினுடைய மாநில தலைவர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவார்கள். 5வது ஆண்டாக செல்வ கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசர்ஜன ஊர்வலம் நடந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே இந்த பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எனக்கு வாய்த்தது மிக்க பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். இங்கே நான் ஒரு 50 இளைஞர்களை பார்க்கிறேன். அவர்கள் இந்த விநாயகருக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல தமிழகம் முழுமையும் 1,00,000 விநாயகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று நான் வரும் வேளையிலே நாகர்கோயிலிலே கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோயிலிலே விநாயகர் ஊர்வலம் நடக்கிறது. அதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வந்தது. தொடர்ந்து தமிழகம் முழுமையும் 1,00,000க்கும் மேற்பட்ட இம்மாதிரியான விநாயகர்கள் சிறிதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம் விநாயகரை பிரதிஷ்டை செய்யப்பட்டு விழாக்கள் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஒரு புது கருத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னவென்றால் நாம் பல விஷயங்களிலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கப்படாது, அரசியலில் ஆன்மீகம் கலக்கப்படாது, ஆன்மீகத்தில் அரசியல் பேசப்படாது அப்படின்னுக்கிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது சரியா அப்படின்னு பார்த்தா நம்முடைய தெய்வம் ராமபுரான் இருக்கார் இல்லையா, ராமர், அவர் அரசியல்வாதி தானே, அவர் அரசியல்வாதி தான். அவர் மகாராஜா இல்லையா, தசரதனுடைய மகன் அல்லவா, அவருக்கு தானே பட்டம் சூட்டப்பட்டது. ராமர் அரசியல்வாதி தான். கிருஷ்ண பரமாத்மா அவரும் அரசியல்வாதி தான். கிருஷ்ண பரமாத்மா அரசியல்வாதி தானே. அவர் மகாபாரத யுத்தத்தை நடத்தினார் அல்லவா, அவர் அரசியல் தான் பண்ணார். பாண்டவர்கள் தான் நாட்டை ஆளணும், திரிதனாதிகள் ஆளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அரசியல் செஞ்சார் கிருஷ்ணர். நம்முடைய கடவுளர்களே அரசியல்வாதியாக இருக்காங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஆன்மீகத்தில் அரசியல் பேசக்கூடாதுங்கிறோம். நாம் வணங்கக்கூடிய தெய்வமே அரசியல் தான். இப்போ 1893 மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர் அவர்கள் அரசியலுக்காக தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட துவங்கினார்.
என்ன அரசியல்? வெள்ளைக்காரன் நாட்டை ஆளப்படாது, இந்தியர்கள் தான் நாட்டை ஆளணுங்கிற அரசியல். அந்த அரசியலுக்கு மக்கள் மத்தியில் பலம் சேர்க்கறதுக்கு தான் பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தியை பொது விழாவா 10 நாள் விழாவா மகாராஷ்டிராவில் கொண்டாடினார். அந்த விழாவை பார்த்து தான் நாம் இங்கே சென்னையில் 1980 விநாயகர் சதுர்த்தியை பொது விழாவாக கொண்டாட ஆரம்பித்தோம். இன்றைக்கி தமிழகம் முழுமையும் 1 லட்சம் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடக்கிறது. அப்போது இதில் நான் சொல்ல வரக்கூடிய விழிப்புணர்வு என்னென்னா, ஆன்மீகத்தில் அரசியல் வேணும். விநாயகர் சதுர்த்தி விழாவே ஆன்மீகத்தில் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விழா தான். பாலகங்காதர திலகர் அப்படித்தான் பண்ணார். இந்த விநாயகரை 1953 ஈவே ராமசாமி நாயக்கர் விநாயகரை போட்டு உடைச்சார். அவர் ஏன் உடைச்சாருன்னா, அவருடைய தாய் கட்சி திராவிட கழகம், அவருடைய திராவிட கழகத்தினுடைய தாய் கட்சி நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய கொள்கையும் திராவிட கழகத்தினுடைய கொள்கையும் பிரிட்டிஷ்காரன் தான் நாட்டை ஆளணுங்கிறது. இந்தியாவை ஆங்கிலேயர் தான் ஆளணும், அவன் வெளியேறக்கூடாதுன்னுட்டு. ஆனால் 1893 பாலகங்காதர திலகர் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி ஆங்கிலேயனை விரட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். அப்போ விநாயகர் ஆங்கிலேயனை விரட்டணுங்கிற சுதந்திர படைக்கு லீடர் ஆகிட்டார். அதனால அந்த சுதந்திர படைக்கு லீடராக விளங்கிய தலைவராக விளங்கிய அந்த விநாயகரை பிடிக்காம தான் ஈவேரா போட்டு உடைச்சார். அவர் அப்படி ஒரு விநாயகரை போட்டு உடைச்சாரு. இப்போ 1 லட்சம் விநாயகர் உருவாயிடுச்சு. அவர் அப்படி பண்ணலைன்னா இப்போ 1 லட்சம் விநாயகர் வீதிகளில் வர மாட்டாங்க. நான் பார்க்குறேன், நாளைக்கு கூட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் ஓரிரு ஊர்வலங்களிலே நான் கலந்து கொள்ள இருக்கிறேன், துவக்கி வைக்க இருக்கிறேன். அப்போ நான் ஊர்வலங்களில் என்ன பார்க்குறேன்னா, ஒரு வண்டியில் ஒரு விநாயகரை எடுத்துகிட்டு வருவாங்க விசர்ஜனத்துக்கு. அதில் ஒரு 20 பசங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. என்ன, ஒரு 10 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இளைஞர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு விநாயகரை சுற்றியும் ஒரு 20 பேர் இருக்காங்க. அப்போ 1 லட்சம் விநாயகரை சுற்றி எத்தனை பேர்? 2 கோடி பேர் இருக்காங்க. அதிகமான இளைஞர் கூட்டம். இப்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, சினிமா நடிகர்கள் பின்னாடி தான் சின்ன பசங்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அது இப்படியெல்லாம் போனால் நாடு என்ன ஆகும், உருப்படுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் உண்மையில் நடக்கிறது என்னன்னா, சினிமா நடிகர்களை மட்டும் பின்பற்றிக்கிட்டு நம்முடைய இளைஞர்கள் போகலை. நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சிறார்கள், நம்முடைய சின்ன பசங்க விநாயகரை சுற்றியும் போகிறாங்க. அதுவும் நம்ம பார்க்க முடியுது. வேணா நீங்கள் இப்போ ஊர்வலத்தை பாருங்கள், நாளைக்கு பாருங்கள், தெரியும் நான் சொன்னது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிடுங்க, ஒரு 407 வண்டியில் ஒரு விநாயகரை வச்சுருப்பாங்க. அந்த விநாயகரை சுற்றி ஒரு 15 பசங்க இருப்பாங்க. அப்போ விநாயகருக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு போவாங்க. அதனால நம்முடைய இளைஞர்கள் இப்போ சினிமா நடிகர்களை மட்டும் பின்பற்றி போகலை, பிள்ளையாரையும் பின்பற்றி வர்றாங்க. அப்போ பிள்ளையாரை எதுக்கு பின்பற்றுறாங்க? தேசம் காப்பாற்றுறதுக்காக, தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தரணுங்கிறதுக்காக தான் பாலகங்காதர திலகர் அவர்கள் 1893 பிள்ளையாரை முன்னிறுத்தி விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்தினார். அப்போ ஆன்மீகங்கிறது அரசியல் தான். இப்போ நம்ம ஊர்ல அரசியல் எப்படி பண்றாங்க, என்ன சொல்றாங்க, ஏன் அவர் தோத்துட்டாரு அப்படின்னு கேட்டா, அது வந்துப்பா அதெல்லாம் அங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அங்க சொல்லிடுறாங்க. அது ஆன்மீகம் தானே, அங்க சொல்றாங்க. அப்ப இங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இங்கேயும் சொல்லணும். ஏன்னா நம்முடைய ராமர் அரசியல்வாதி தான். ராமபிரான் அரசியல்வாதி தானே, அவர் ராஜா தானே. அதுபோல கண்ணபிரானும் அரசியல்வாதி தான். விநாயகமூர்த்தியும் அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர் தான். அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக தான் விநாயக பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தியை திலகர் கொண்டாடினார். அதனால தான் சுதந்திரம் கிடைச்சிது. விநாயகரை முன்னுக்கு வச்சு அந்த போராட்டம், சுதந்திர போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காரு. அப்போது நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்து விநாயகமூர்த்தி தான். இப்போ நல்ல விஷயங்களுக்கு நம்ம விநாயகரை முன்னெடுக்கணும். நம்ம பிள்ளைங்க சினிமா நடிகன் பின்னாடி போகிறத விட்டுக்கிட்டு விநாயகர் பின்னாடி வரணும். விநாயகர் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு பாருங்க. இப்போ என்னை சுற்றி இவ்வளவு கூட்டம் இருக்கு.
நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், 1,00,000 இடங்களில் விநாயகர் விழா நடந்துட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு விழாவை சுற்றியும் ஒரு 20-25 இளைஞர்கள் இருக்கிறார்கள். எனவே தமிழகத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத விநாயக பெருமான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த எதிர்காலத்தை நோக்கி நாம் விநாயக பெருமானை பின்பற்றி நடக்கணும். நாம் எல்லா நேரத்திலையும் நம்ம விநாயகருடைய பக்தனாக இருக்கணும், தேச பக்தனாக இருக்கணும். என்ன அவ இப்போ இருக்கலாம், கோயிலுக்கு போனால் தான் சாமி எளியா இருந்தால் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு கடைக்கு போகிறோம், அப்போவும் சாமியை நினைக்கணும். என்ன, சாமிக்கு விரோதமான பொருளை வாங்கக்கூடாது, சாமிக்கு விரோதமானவனுக்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது. என்ன, ஒரு ஓட்டு போட போகிறோம், அப்பவும் சாமியை நினைக்கணும். சாமிக்கு எதிரானவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, சாமிக்கு விரோதமானவனை ஆதரிக்கக்கூடாது. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய, அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதுக்கு இவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு பிஏ இருக்கிறான், பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிறான், சம்பளம் வாங்கிக்கிட்டு அவன் வந்து சொல்கிறான், சார் விநாயகர் சதுர்த்தி வருது, வாழ்த்து ஒன்று போட்டுருவா அப்படின்னு அவன் கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் போடாத அப்படிங்கிறாரு. ஆனால் கிறிஸ்துமஸ் வரும்போது அந்த பிஏ கேட்கல, இவனே கூப்பிட்டு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து போடியா அப்படிங்கிறாரு. ரம்ஜான் வரும்போது இவரே அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, யோ ரம்ஜானுக்கு வாழ்த்து போடியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விநாயகர் சதுர்த்தி வரும்போது, பொங்கல் திருவிழா வரும்போது அந்த பிஏ கேட்குறான், ஐயா முதலமைச்சர் அவர்களே, இப்போ ஒரு வாழ்த்து சொல்லட்டுமா, பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லட்டுமா, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து போட்டுருவோமா அப்படின்னு கேட்குறான். இவர் போடுன்னு சொன்னால் அவனே எழுதி போட்டுருவான். இவருக்கு என்ன இருக்குது, இவருக்கு ஒன்றும் கிடையாது. அவனே டைப் பண்ணி கீழே முதலமைச்சர்னு போட்டு ஒரு சரியாக பாருங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அது வாழ்த்து வந்துடும். அப்படி தான், அவ்வளோதான். ஒரு வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ வேண்டான்னு சொன்னான்னா இவர் யார், இவர் பிள்ளையாரை உடைக்கிறவர். பிள்ளையாரை உடைச்சது எப்போ, 1953 பிள்ளையாரை உடைச்சாங்க. 1971 ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாங்க. அதனால தான் இவர் வாழ்த்து சொல்லாதன்னு சொல்றாரு. அப்ப கேட்கிறான், ஒரு வாழ்த்து போட்டுருவோமா, இவர் என்ன சொல்றாரு, போடாத. ஆனா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து போடு, ரம்ஜானுக்கு வாழ்த்து போடு. இது எப்படி இருக்கு? இது நமக்கு எதிரான ஒரு விஷயமா இல்லை? நம்முடைய பிள்ளையாருக்கு எதிரான விஷயமா இல்லை? இருக்கா இல்லையா? அப்போ நம்ம பிள்ளையாருடைய பக்தனாக இருக்கிறோம், ஆனா பிள்ளையாருக்கு எதிரானவனுக்கு தோல்ல கையை போட்டுக்கிறோம். நியாயமா? அது அவனுக்கு சப்போர்ட் பண்றோம். நியாயமா? நம்ம பிள்ளையாருடைய பக்தனாக இருந்தா, நம்ம ராமருடைய பக்தராக இருந்தா, அவர் ராமருக்கும் பிள்ளையாருக்கும் எதிரானவங்களுக்கு நம்ம ஆதரிக்க கூடாது. இப்ப அரசியல் பேசலாமா? பிள்ளையார்கிட்ட நின்றுகிட்டு அரசியல் பேசலாமா? அரசியல் பேசுறதுக்காக தான் விநாயகர் சதுர்த்தி. அரசியல் அது பாலகங்காதர திலகர் 1893 ஆரம்பிச்சது. இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. அப்போ அரசியல் விழிப்புணர்வு நமக்கு வேணும். நம்முடைய சாமியை, நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை புறக்கணிக்கிறவங்க, அரசு அதிகாரி தானே முதலமைச்சர், நம்ம தானே தேர்ந்தெடுத்திருக்கோம். எனக்கு முதலமைச்சர் தானே. என்னுடைய பண்டிகைக்கு நீ ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற? சொல்லணும்ல, ஆனால் சொல்லலைல்ல. அப்படின்னா உன்னுடைய உள்நோக்கம் என்ன? அப்படின்னா நீ பிள்ளையாரை உடைக்கிற வகையறாதானா? இன்னும் அதே மூடில் தான் இருக்கீங்களா? இன்னும் திருந்தலையா? அப்படின்னா நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இதுதான். எடுக்கலாமா வேண்டாமா? பண்ணணும். அப்புறம் நமக்கு மான ரோசம் இல்லை இருக்குல்ல, நாம அதை செய்யணும். இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறாரு இவர் டி ராஜா. போன வருஷம் இங்கே வந்தேன், மழையாக இருந்தது. இந்த வருஷம் டி ராஜாவுடைய பிரார்த்தனை, இங்கே மழை இல்லை, மழை கிட்டே வரல. ஆமாம் ஆமாம், இனி நான் போன பிறகு மழை வரும். கேன்ஸ், எங்களுடைய பிரச்சார பிரிவுடைய மாவட்ட தலைவர் கேன்ஸ், அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு எனக்கு. அவர் இருக்கார்.
அவர் வேளச்சேரி சேகர் இருக்காரு, வேளச்சேரி சேகர் இருக்காரு, செந்தில்குமார், ரமேஷ், மணிவண்ணன், சதீஷ், ஹரி மகேந்திரன், ஜோதி, பரங்கிமலை ஜோதி, சரண்ராஜ், ஆர் கண்ணன், சிஎஸ் முரளி, சின்னத்துரை, பிரேம்குமார், பாலச்சந்தர், சுரேஷ், ராம் பிரகாஷ், சூரஜ், கிருஷ்ணய்யா, சதீஷ், கானகம், பிரேம்குமார், சுரேஷ் எல்லாம் அழகாக அர்ச்சனை செய்த கோபால தேசிகன். அவர் ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணி ரொம்ப நிறைவா பிள்ளையார் எப்படி பெரிய வயிறோட பிள்ளையார் மகிழ்ச்சியா நிம்மதியா அப்படி ஒரு பலாக்கிரமத்தோட டெல்லி பாபு இருக்கிறாரு, பலாக்கிரமத்தோட தரமணி பாரதி இருக்கிறாரு. அனைவருக்கும் இந்த பிள்ளையாரை நீங்க விநாயக பெருமானே பிள்ளையாரே பிள்ளையாரப்பா அப்படின்னு சொன்னா போதும். நீங்க எந்த வழியில போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் அவர் விக்னேஸ்வரன், அவருக்கு பேரு விக்னேஸ்வரன்னா விக்னத்தை நீக்கிறவர். விக்னம்னா சமஸ்கிருதத்துல தடை, தடை இருக்கு இல்லையா, அந்த தடையை உடைக்கிறவர் அவர். இப்போ நம்ம போடுற வழியில தடை இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்று குறுக்க இருக்கும், வண்டி இப்படி போவாது சுற்றி போ அப்படிம்பா என்ன. அப்போ விநாயகர் யாருன்னா அந்த தடையை உடைச்சி நமக்கு வழியை ஏற்படுத்துவார். எங்கே போனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது, சிக்கலாக இருக்குது, ஒரு வாய்ப்பே வர மாட்டேங்குது அப்படி நம்ம நினைக்கிறோம்ல, தடையாக இருக்குல்ல நமக்கு, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடையை விளக்கக்கூடியவர் தான் விநாயகர். அதான் விக்ன விநாயகர், தடையை நீக்கக்கூடிய விநாயகர். அப்போ தடையை நீக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் டூ வீலரில் போகும்போது நினைக்கணும், காரில் போகும்போது நினைக்கணும், தொழிலை துவங்கும் போது நினைக்கணும், தொழில் செய்யும் போது நினைக்கணும். வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் விநாயகரை மனசில் அப்படியே நினச்சிக்கிட்டே போனீங்கன்னா, ஆமாம் ஓட்டு போடும்போதும் நினைக்கணும், அப்படி நீங்கள் விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். இதில் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அடுத்த வருஷம் வருவேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வருஷம் எந்த வேலை செஞ்சாலும் விநாயகரை நினச்சிக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு தடை வராது. அதுபோல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்க, ஒருத்தர்கிட்ட தொழில் பண்ணுறீங்க, 4 பேரை வேலைக்கு வைக்கிறீங்க, எல்லாம் முடிவெடுக்கிறீங்க இல்லையா, ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்கல்ல, செய்யும்போது விநாயகரை நினையுங்கள், விநாயகருடைய பக்தர்களை நீங்கள் ஆதரிங்க. விநாயகரை போட்டு உடைக்கிறவங்களை ஆதரிக்காதுங்க, வேஷம் போடுறவங்களை நம்பாதுங்க, உண்மையானவங்களை நம்புங்க என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எம்பெருமான் விநாயகமூர்த்தியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஐயா திரு குமரிகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய விழா கமிட்டி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பக்தர்களுக்கு, பக்த கோடிகளுக்கு, மக்களுக்கு இப்பொழுது விநாயகருடைய பிரசாதத்தை வழங்க உள்ளார்கள். ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அருகாமல் இருக்கின்ற நண்பர்களும் பக்த கோடிகளும் பக்தர்களும் இந்த விநாயகருடைய பிரசாதத்தை பெற்று, விநாயகருடைய அருளை பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாயிரம் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றிகள். ஐயா கிட்ட போட்டு கொடுக்கல, ஐயா கிட்ட கொடுக்க பிள்ளையார் கிட்ட நிறைய கொடுக்க கூடாது.
ஐயா அப்படி வந்துருக்கேன் அப்படியா நல்லா நடுவா அண்ணா கொஞ்சம் வாங்க அப்படியே வாங்க நடுவா சாப்பிட்டுட்டே அப்படியே வந்துருங்க நிறைய இருக்கா குழந்தைங்க ஐயா குழந்தைங்க கொடுங்க இந்தாங்க குழந்தை எல்லாத்தையும் வாங்கிக்கமா எல்லாத்தையும் வாங்கிக்க தலைவர் பேச்சாற்றல் தலைவர் இந்து மருத்துவத்தை ரொம்ப வளர்ச்சி ஓகேவா இவங்க கூட தான் நம்ம நிற்கணும் ஓகேவா எல்லாரும் கூட நின்று எடுத்துக்கலாம்